ஆரம்பத்துல நான் எடுத்துட்டு வெரி குட் சூப்பர். எல்லாருமே நியூஸ் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் எடுத்தாலே சுனிதா வில்லியம்ஸ் நாங்களாம் 7th 8th படிக்கிறப்ப எங்க பார்த்தாலும் கல்பனா சாவ்லான்னு இருக்கும். அது மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ். அப்புறம் இன்னொருத்தர் யாரு? வெரி குட், பட்ச் வில்மோர். பேரி பட்ச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் வந்து வெறும் 8 days மட்டும் நம்ம போயிட்டு வரலாம் ஸ்டேஜ்க்கு அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எத்தனை டேஸ் போயிட்டு வந்திருக்காங்க? வெரி குட். 286 days நாங்க வந்து அவங்க தெரியாது எத்தனை நாள் நம்ம இருக்க போறோம் தெரியாது. பிளான் பண்ணது வெறும் 8 days. அவங்க போன ஸ்பேஸ் கிராஃப்ட் நேம் ஸ்டார் லைனர் நினைக்கிறேன். திரும்பி வந்ததோட ஸ்பேஸ் கிராஃப்ட் நேம் வெரி குட் டிராகன். இந்த டிராகன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல. போனது ஸ்டார் லைனர், வந்தது டிராகன், இருந்தது 286 days. அவங்களுக்கு எல்லாமே நல்லா கிடைச்சிருக்குமா? இல்ல, கண்டிப்பா நிறைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸ்பேஸ் அனிமியான்னு சொல்றது. இப்போ நம்ம வந்து கரெக்டா அயன் எடுத்துக்கலன்னா நம்ம அனிமிக்கா இருப்போம். ஆனா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் எல்லாமே லோ ஆயிடுச்சு, ரெட் பிளட் செல் கிரியேஷன் எல்லாமே லோ ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் கீழே போனோம் அப்படின்னா கிராவிட்டினால டவுன்வர்ஸ் ஆகுது. ஆனா கிராவிட்டி இருக்காது, மைக்ரோ கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட பிளட் ஃப்ளோவே எப்படி இருக்கும்? பிளட் எல்லாமே பிரெயினுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அப்போர்ட்ஸ் நோக்கி போகும். ஸோ எவ்வளோ டேஞ்சரான விஷயம் தான். ஸோ உயிரை பழைய வச்சுதான் அவங்க அங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் பேபி ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய நடக்கிறோம், நம்மளோட பாடம் ஃபீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேலஸ் அப்படிங்கிற சத்தம் சொல்லி ஃபார்ம் ஆகும். ஆனால் அவங்களுக்கு நடக்க முடியாது, அப்படியே ஃப்ளோட்டிங் உள்ளதான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேபி ஃபீட் அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்கு. போன் டென்சிட்டி நிறைய லாஸ் ஆயிருக்கு. அவங்க எலும்போட டென்சிட்டி எல்லாமே ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளை சுற்றி அட்மாஸ்பியர் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கும். பட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? காஸ்மிக் ரேஸ் அதிகமாக இருக்கும், ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட டிஎன்ஏவே அதில் டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. Definitely, sometimes it can lead to mutations. Cell level alter ஆகும். It lead to cancer. Cancer வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை ஹெல்த் இம்பாக்டையும் தாண்டி அவங்க இருக்காங்க அப்படின்னா சுயநலம் அப்படிங்கிறது ஒரு பர்சன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே ஒரு பொதுநலம் தான் இல்லையா? இப்போ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் வச்சு ஒரு ஸ்டடி ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் கேஸ்ல 287 நாட்கள் இருந்தால் இந்த மாதிரிலாம் ஹெல்த் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஸ்டடி ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தான் பயன்பட போகுது. ஸோ மக்களுக்காகவே முழுக்க நான் அர்ப்பணித்து கொண்டேன். சுனிதா வில்லியம்ஸும் அந்த பேரி பட்ச் வில்மோர் அவங்க வந்து அங்கே இருந்துருக்காங்க இத்தனை அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் பஸ் லேட் ஆனாவே பஸ் ஸ்டாண்டை பிடிச்சி வாங்குறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு 286 நாட்கள் நம்ம கூட்டிட்டு வர எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த மன உறுதி ரொம்ப முக்கியம், அந்த டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியம், அந்த வில் பவர் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம செலிப்ரேட் பண்றோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் ப்ரொமோட் பண்றோம், இதெல்லாம் தாண்டி உடல் தீங்கு லேர்ன் பண்றேன் அப்படின்னா டிட்டர்மினேஷன் மன உறுதி இருந்தா எதை வேணா நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு the best example வந்து யாரு? சுனிதா வில்லியம்ஸ். So hats off to the bold lady. Julius, congrats go for Sunita Williams and Wilmore. Service, friendship. Okay, very good. அதே மாதிரி இன்னொரு congrats ஆகும். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிவானியும் பவ்யா வந்து சென்னை ஒர்க் ஷாப் 3 days போறாங்க. ஸோ they are going for the next level of learning. லேர்னிங்கோட அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க வந்து பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் கிளாஸ் கொடுத்துடலாம். Service, friendship. Congrats. சுனிதா வில்லியம்ஸ்